அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். திருஷ்டிங்கிறது மிகவும் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மளை இயல்பாக பார்க்குறதுக்கும் பொறாமை எண்ணத்தோடு பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. யார் ஒருவர் நம்மளை தீய எண்ணத்தோடையும் பொறாமையோடையும் கண் இமைக்காமல் பார்க்குறாங்களோ அப்போ நமக்கு திருஷ்டி ஏற்படும். இந்த திருஷ்டியை போக்குறதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் திருஷ்டி கழிக்கிற முறை அப்படின்னே செஞ்சுட்டு வந்தாங்க. முக்கியமாக கல்லுப்பு, வரமிளகா, கடுகு, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பல பொருட்களை வச்சு திருஷ்டி மந்திரம் சொல்லி திருஷ்டியை கழிப்பாங்க. அப்படி திருஷ்டி கழிக்கும்போது சொல்கிற மந்திரத்தை இப்போ நாம் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி திருஷ்டி கழிக்கும்போது எந்த விதமான திருஷ்டியாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி நீங்கி ஓடிடும். திருஷ்டி கழிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது தமிழ் மந்திரம்தான். அதனால் எல்லாருமே ரொம்ப சுலபமாக சொல்லி திருஷ்டியை கழிச்சிடலாம். பாம்பு கண்ணு பல்லி கண்ணு பல்லியோட போ, பேய் கண்ணு பிசாசு கண்ணு பேயோட போ, பிச்சை கண்ணு திரிச்ச கண்ணு தீயோட போ. இந்த மந்திரத்தை நம்ம குடும்பத்தில் திருஷ்டி அதிகமாக உள்ளவங்களை கிழக்கு பார்த்து உட்கார வச்சு உப்பு, வரமிளகா மற்றும் கடுகு வச்சு தலையை சுற்றி இடது பக்கமாக 3 தடவையும் வலது பக்கமாக 3 தடவையும் சுற்றணும். அதுக்கப்புறம் திருஷ்டி கழிச்ச இந்த பொருட்களை தீயில போட்டு எரிய விட்டுறணும். அந்த காலத்தில் இந்த முறையில் அடிக்கடி திருஷ்டி கழிப்பாங்க. மேலும் நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு திருஷ்டி கழிக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி திருஷ்டி கழிக்கணும். மஞ்சள் வர்ண புளித்த மாறி, இரத்த வீர ராசா கன்னிமனம் கொண்ட பூமி, நிஷ்ட மாறி வா வா. எலுமிச்சம்பழம் வச்சு திருஷ்டி கழிக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி திருஷ்டி கழிக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள உட்கார வச்சு திருஷ்டி கழிச்சோன்னா நம்ம மேலே இருக்கிற கண் திருஷ்டிகள் மற்ற திருஷ்டிகளும் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட திருஷ்டிகளை அப்பப்போ கழிச்சிடுங்க. இது போன்ற பயனுள்ள ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.